ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணல் கடிகாரம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பாரம்பரிய உணவான தேங்காய்பால் ஜவ்வரிசி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தேங்காய்பால் ஜவ்வரிசி உருண்டை உடல் சூட்டையும் தணிக்கும். அது மட்டும் இல்லைங்க, வயிற்று புண்களையும் ஆற்றக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்காய்பால் ஜவ்வரிசி உருண்டை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். இதோட அளவு 200 கிராம். இப்போ இதை நம்ம ஒரு முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப்பு சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ சுடு தண்ணி ரொம்ப சூடு வேணாம், கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும். அது போட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது அப்படியே ஊறட்டும். இப்போ நம்ம இதுக்குள்ளே ஜவ்வரிசி உருண்டைக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அரை மூடி தேங்காய் எடுத்து பின்பகுதியில் உள்ள ப்ரௌன் கலர் தோலெல்லாம் சீவி எடுத்துட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து நல்லா பூ மாதிரி பொடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கணும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கூட வேணும்னா இன்னும் கூட 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கரெக்டாக 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்துருச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப சொத சொதன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இதை பிசைஞ்சு எடுக்க போகிறோம். ஒருவேளை ரொம்ப உதிரியாக இருந்ததுன்னா உங்களுக்கு பிசையும் போது 1 டீஸ்பூன் வெந்நீர், வெதுன்னு வெந்நீர் சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், கையில் எடுத்து அமுக்கி பார்க்கும்போது இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம உருண்டையாக பிடிச்சி எடுக்க போகிறோம். கையை நல்லா ஈரம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டைக்கெல்லாம் பிடிப்போம் பார்த்திங்களா, கொழுக்கட்டை வைப்போம் பார்த்திங்களா, அதே மாதிரி நல்லா கொஞ்சமாக தட்டி கொடுத்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இந்த தேங்காய் துருவலை அது உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றி உள்ள ஜவ்வரிசி மாவெல்லாம் எடுத்து நல்லா சீல் பண்ணி மூடிடலாம். இங்கே பாருங்கள், இதே மாதிரி இந்த மாதிரி மூடி கையில் வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் லைட்டாக கையில் தண்ணி மட்டும் ஈரம் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்துருச்சு நம்மளோட ஜவ்வரிசி உருண்டை. இதே மாதிரி மீதமுள்ள ஜவ்வரிசியும் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். நான் 200 கிராம் ஜவ்வரிசி எடுத்தேன். அதுக்கே எனக்கு பெரிய பெரிய உருண்டைகளாக 5 உருண்டை வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிக்குது. இந்த மாதிரி தளன்னு கொதிக்கணும். அப்போ ஒரு இட்லி தட்டை வச்சுட்டு அது மேலே மெல்லிசான ஈர துணியை போட்டு அதில் ஒரு உருண்டைகளாக எடுத்து வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 15 நிமிஷம் ஆகும் வெந்து வர்றதுக்கு. இதை அப்படியே மூடி வச்சு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு உருண்டை சாப்பிட்டாலே போதுங்க, வயிறு நல்ல ஃபில்லிங் ஆகிடும். உடம்புக்கு அவ்வளோ நல்லதும் கூட. இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். நான் அரை மூடி தேங்காயை நல்லா துருகி மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்து இந்த மாதிரி திக்கான பாலை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இனிப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் பால் தயாராகிடுச்சு. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லி பாத்திரத்தை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், ஜவ்வரிசி உருண்டை நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இது நல்லா ஆறுனதும் ஒன்று ஒன்றா வெளியில் எடுத்துடலாம்.
எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி ஒன்று ஒன்றா வெளியில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே பொடியாக கட் பண்ண பாதாமும் பிஸ்தாவும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் பால் ஜவ்வரிசி உருண்டை சூப்பராக தயாராகிடுச்சு. நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது சாப்பிட அவ்வளோ சுவையாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற உணவு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.